ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா, கடன் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க வேணுங்கிறது தான். ஸோ கடன் தீர்ந்து பணவரவு அதிகரித்தாவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிப்பதற்கு பணங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பணவரவு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ பணவரவு அதிகரிக்க நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது போல் பரிகாரங்களை செய்யணும். அப்போ தான் நமக்கு பணவரவு அதிகரிக்கும். நம்ம என்ன தான் நம்மளுடைய உழைப்பை போட்டாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் அந்த ஊதியம் நிலைத்து நிற்கிறதுக்கு அதிர்ஷ்டமும் தேவை. அந்த அதிர்ஷ்டம் நிலைத்து நிற்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த பரிகாரம் செய்தால் நீ சொல்கிற மாதிரி பணவரவு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். சரி, பணவரவு அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தாள்களை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றாலே அங்கு மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்குறாங்க. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கினால் நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்காமல் இருந்தாங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரவே தீராது. ஆகையால் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் தங்க வைக்கணும். அவங்கள தங்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்படி செய்தால் கண்டிப்பாக அவங்க மனசு குளிர்ந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. அதோடு இந்த பரிகாரத்தை இனி வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமை ஏன் செய்யணுன்னா, அன்றைக்கி மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அன்றைக்கி இந்த பரிகாரம் செய்தால் நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற மாதிரி பார்க்காம வெள்ளிக்கிழமைங்கிறத மட்டும் பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை முதல்ல வெள்ளிக்கிழமை வர அன்னைக்கு செய்திடுங்க. இதை செய்வதன் மூலம் அந்த மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து நம்ம வீட்டிலையே செல்வமலையை பொழிவாங்க. இது தர்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்பொழுது பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடைய அடிப்படையில் செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து கடன் தீர்ந்து வீட்டில் பணவரவு அதிகரிக்க வச்சுக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு என்ன விதமான பொருள் தேவைப்படும்னா, பச்சை கற்பூரம். கற்பூரத்திலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பச்சை கற்பூரம் ஒரு வெரைட்டி. இந்த பச்சை கற்பூரம் ரொம்பவே பணவரவை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கிடைச்ச இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைவருமே நீங்கள் அறிந்து அதில் என்ன நம்ம செய்யணுங்கிறத கரெக்டாக செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஏன் இந்த பச்சை கற்பூரத்தை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிகம் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் இந்த பச்சை கற்பூரத்தை மெயினாக இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்த சொல்கிறேன். அப்படியான பச்சை கற்பூரத்தை நாம் ஒரு சில வழிகளில் நாம் கரெக்டாக கண்டிப்பாக பயன்படுத்தும் போது பணவரவு நம்ம வாழ்க்கையில் மேலும் அதிகரிக்கும். இதனால் கடன்கிற வார்த்தை இல்லாமல் அதெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இப்போது நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்க இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த பரிகாரத்தை செய்ய நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நாளை பயன்படுத்திக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்துக்குங்க.
காலையில் பிரம்ம முகூர்த்தம்னா 4:30லேருந்து 6 அந்த டைமில் எந்திரிச்சுக்குங்க. ஒரு நாள் பரிகாரத்திற்காக டைம் பார்க்காம எந்திரிச்சுக்குங்க. எந்திரிச்சிட்டு முதல்ல குளித்து விட்டுருங்க. அதன் பிறகு வீட்டு வாசலையும் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுக்குங்க. அடுத்து நிலைவாசலில் சுத்தமான தண்ணீர் வைத்து நன்றாக துடைத்து கொள்ளுங்க. அதாவது நம்ம ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் தனியாக வீடு இருந்தாலும் சரி, நமக்குன்னு வாசல் இருக்கோ அந்த வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து சின்னதாக நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அடுத்து நிலைவாசல், அதாவது வாசல் இருக்குல்ல, அந்த வாசல் தாண்டி தானே உள்ளே வருவோம், அந்த நிலைவாசலில் சுத்தமான தண்ணீர் வைத்து நன்றாக துடைத்து கொள்ளுங்க. அதன் பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கலந்து விடுங்க. இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இருக்குல்ல, வாங்கி இருப்பீங்கள்ல நான் சொன்னதை, அதை நீங்கள் கையில் நசுக்குனிங்கன்னா தூள் மாதிரி ஆயிரும். அந்த தூளையும் அதோடு செய்து அந்த தூளை ரெடியானதை அந்த மஞ்சளில் கலந்து போட்டு அதையும் நன்றாக கலந்துருங்க. கலந்த பிறகு இந்த மஞ்சள் அப்புறம் இந்த கற்பூரம் இதில் தண்ணீரை ஒரு இதை மாதிரி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிக்குங்க. தண்ணீரை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு துணியால் தொட்டு நிலைவாசலில் துடைத்து கொள்ளுங்க. ஒன்றும் இல்லை, துடைக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சள் போடணும், அப்புறம் பச்சை கற்பூரத்தை போடணும். அந்த தண்ணீரை துணியால் தொட்டு நிலைவாசலை துடைத்து கொள்ளணும். அதன் பிறகு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசலுக்கு ஒரு மலரை வைத்து ஊதுபத்தி காட்டி தீபாராதனையை செய்யணும். கூடவே ஒரு விளக்கேற்றி வைக்கணும். இது இன்னும் விசேஷமானதாக இருக்கும். இவை அனைத்தையுமே காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குள் செய்துவிட வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ வரக்கூடிய இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தவறாது செய்து வரும்போது உங்களுடைய இல்லத்தில் தாயாருடைய அனுக்கிரகம் அதிகமாக கிடைத்து செல்வ வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். இதனால் கடனடைந்து நிம்மதியாக வாழலாம். இது தர்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். இதை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் உடல் அளவில் சுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் நல்ல ஒரு சைன் உருவாகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, தீட்டுங்கிறது அது ஒரு பெரிய இது அப்படின்னு நினைக்கிறோம். தீட்டுங்கிறத விட தாண்டி அறிவியல் ரீதியாக அது உங்களுக்கு அந்த டைம் உடல் சோர்வாக இருக்கும். அப்போ எது செய்தாலும் ஒரு நெகட்டிவாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி அந்த டைமில் செய்ய வேண்டான்னு சொல்லப்படுது. மற்றபடி செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரிங்க, இந்த பணவரவுக்காக இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் வேணுனாலும் கேளுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.